அத்தியாயம் 18 மோக்ஷ சந்நியாச யோகம். ஓம் பரமாத்மனே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா அத அஷ்டாதசோऽध्यायः. மோக்ஷ சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ ப்ருதக் கேஷிநிஷூதன. அர்ஜுனன் சொன்னார், நீண்ட புஜங்கள் உடையவரே, அந்தர்யாமியே, கேசியை வதைத்த வாசுதேவனே, சந்நியாசம் தியாகம் இவை பற்றி தத்துவங்களை தனித்தனியாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுः சர்வகர்மஃலத்யாகம் பிராஹுஸ்த்யாகம் விசக்ஷணாः. ஸ்ரீ பகவான் சொன்னார், பண்டிதர்கள் விரும்பிய பொருளை பெறுவதற்காக செய்யப்படும் காமிய கர்மங்களை துரத்தலை சந்நியாசம் என்று அறிகிறார்கள். மற்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கர்மங்கள் அனைத்தினுடைய பயனையும் துரத்தலே தியாகம் என்று கூறுகிறார்கள். தியாஜ்யம் தோஷ விதித்யேகே கர்ம பிராஹுர்மனீஷிணः யக்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யமிதி சாபரே. சில அறிஞர்கள் கர்மங்கள் அனைத்தும் குற்றமுடையவை, ஆகவே துறக்கப்பட வேண்டியவை என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் வேள்வி, தானம், தவம் என்கின்ற கர்மங்கள் துறக்கத் தகுந்தன அல்ல என்றும் கூறுகிறார்கள். நிச்சயம் ஷுணு மே தத்ர தியாகே பரத சஸ்தமா தியாகோ ஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதஹ. மனிதர்களில் சிறந்தவனே அர்ஜுனா, சந்நியாசம் தியாகம் இவை இரண்டிலும் முதலில் தியாகத்தை பற்றி நீ என்னுடைய கொள்கையை கேள். ஏனெனில் தியாகம் சாத்விக, ரஜசு, தாமசம் என்ற பிரிவுகளோடு 3 விதமாக கூறப்பட்டுள்ளது. யக்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யம் கார்யமேவ தத் யக்ஞோ தானம் தபశ్చைவ பாவனானி மனீஷிணாம். வேள்வி, தானம், தவம் ஆகிய கர்மங்கள் துறக்கத்தக்கன அல்ல, அவை கட்டாயம் செய்யப்பட வேண்டியவைதான். ஏனெனில் வேள்வியும் தானமும் தவமும் இம்மூன்றும் அறிவுடையவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவை. ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிஷ்சிதம் மதமுத்தமம். ஆகையால் பார்த்தனே, இந்த வேள்வி, தானம், தவம் என்ற கர்மங்களும் அப்படியே மேலும் செய்ய வேண்டிய கடமைகளும் பற்றையும் பயன்களையும் தியாகம் செய்து கட்டாயமாக செய்யப்பட வேண்டியன என்பது என்னுடைய தீர்மானிக்கப்பட்ட உயர்ந்த கொள்கை. நியதஸ்ய து சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோஹாத் தஸ்ய பரித்யாகः தாமசः பரிகீர்த்திதः. விலக்கப்பட்ட கர்மங்களும் பயனை எதிர்பார்த்து செய்யப்படும் கர்மங்களும் துறக்கப்பட வேண்டியவையே. ஆனால் விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யாமல் விடுதல் தகாது. ஆகையால் அறியாமையினால் அதை தியாகம் செய்தல் தாமச தியாகம் என்று சொல்லப்படுகிறது. துக்கமித்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாஸ்த்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகஃபலம் லபேத். எது செய்ய வேண்டிய கர்மமோ அதை துன்பம் என்றே நினைத்து உடல் வருந்துமே என்ற பயத்தினால் ஒருவன் செய்யாமல் விடுவானேயானால் அவன் ரஜச தியாகத்தை செய்து
தியாகத்திற்குரிய பயனை அடையவே மாட்டான். कार्यमित्येव यत् कर्म नियतं क्रियतेऽर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्विको मतः. அர்ஜுனா, சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட எந்த கர்மம் கட்டாயம் செய்யப்படத்தான் வேண்டும் என்று கருதி பற்றையும் பயனையும் விடுத்து செய்யப்படுகிறதோ அதுவே சாத்விகமான தியாகம் என்று மதிக்கப்படுகிறது. அத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம குஷலேனானுஷஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டஹ மேதாவி சின்ன சம்சயஹ. எந்த மனிதன் நன்மை பயக்காத கர்மத்தை வெறுப்பதில்லையோ, மேலும் நன்மை பயக்கக்கூடிய கர்மத்தில் பற்று கொள்வதில்லையோ, அந்த சுத்தமான சத்வகுணம் நிறைந்தவன்தான் சந்தேகம் நீங்க பெற்றவனும் அறிஞனும் உண்மையான தியாகியும் ஆவான். தேஹப்ருதா சக்யம் த்யக்தும் கர்மாண்யசேஷதஹ யஸ்து கர்மஃபலத்யாகி சத்யாகித்யபிதீயதே. ஏனெனில் உடல் பெற்ற மனிதன் யாராலும் முற்றிலும் கர்மங்கள் அனைத்தையும் தியாகம் செய்வது சாத்தியமன்று. ஆகையால் எவன் கர்மத்தின் பயனை துறக்கின்றானோ அவனே தியாகம் செய்தவன் என்று சொல்லப்படுகிறான். நிஷ்டமிஷ்டம் மிஸ்ரம் ச த்ரிவிதம் கர்மணஃ ஃபலம் பவத்யத்யாகினாம் ப்ரேத்ய நது சந்நியாசினாம் க்வசித். கர்மத்தின் பயனை துறக்காத மனிதர்களுக்கு கர்மத்தினுடைய நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்துமான 3 விதமான பயன் இறந்த பின் கட்டாயமாக கிடைக்கின்றது. ஆனால் கர்ம பயனை துறந்த மனிதர்களுக்கு கர்மங்களுடைய பயன் ஒருபோதும் ஏற்படாது. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்க்யே கிருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வ கர்மணாம். அகன்ற தோள் படைத்தவனே, எல்லா கர்மங்களும் நிறைவேறுவதற்கு இந்த 5 காரணங்கள் கர்மங்களின் முடிவிற்கான உபாயத்தை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் கூறப்பட்டன. அவற்றை நீ என்னிடம் இருந்து நன்கு அறிந்து கொள். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக்விதம் விவிதாஷ ப்ருதக் சேஷ்டாஹ தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். கர்மங்கள் நிறைவேறும் விஷயத்தில் கர்மம் செய்கின்ற உடலும் செய்கிறவனும் தனித்தனியான இந்திரியங்களும் அதன் உபகரணங்களும் பலவிதமான தனித்தனியான செயல்களும் அவ்வாறே 5வதாக தெய்வமும் காரணமாகும். சரீரவான் மனோபிர்யத் கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. மனிதன் மனம் வாக்கு உடலினால் சாஸ்திரங்களுக்கு இசைந்தவாறோ அல்லது அதற்கு முரணாகவோ எந்த செயலை செய்கின்றானோ அதற்கு இந்த 5ம் காரணங்கள். த்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருத புத்தித்வாத் ந ச பஷ்யதி துர்மதிஹி. ஆனால் இங்கனம் இருக்க எந்த மனிதன் புத்தியில் தூய்மை இல்லாமல் கர்மங்களை செய்வதில் தூயதான ஆத்மாவையே செய்பவனாக காண்கிறானோ அந்த தூய்மையற்ற புத்தியுடைய அஞ்ஞானி உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. ஸ்யநாஹம் க்ருதோ பாவஹ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமாம் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. எந்த மனிதன் உள்ளத்தில் நான் செய்கிறேன் என்னும் எண்ணம் இல்லையோ அவ்வாறே எவனுடைய புத்தி உலகியல் பொருட்களிலும் செயல்களிலும் ஒட்டுவதில்லையோ அவன் இந்த உலகங்கள் அனைத்தையும் கொன்றாலும்
உண்மையில் கொல்வதில்லை, மேலும் பாவத்தினால் தலைப்படுவதும் இல்லை. ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவிதா கர்ம சங்கிரஹ. அறிபவன் அறிவு, அறியப்படுவது, இம்மூன்றும் கர்மத்தை தூண்டுபவன், மேலும் செயல்புரிபவன், கரணம் மற்றும் செயல் என்ற 3 கர்மத்தின் தொகுப்பு. அதாவது இம்மூன்றும் ஒன்று சேர்ந்ததாலேயே கர்மம் உண்டாகிறது. ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததः प्रोच्यते गुणसङ्ख्यान्ये यथा व्रच्छृणुतान्यपि. குணங்களின் எண்ணிக்கையை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் ஞானமும் செயலும் செய்பவனும் குணங்களின் வேற்றுமையினால் மும்மூன்றாகவே சொல்லப்படுகின்றன. அவற்றையும் நீ என்னிடம் இருந்து உள்ளவாறு கேட்டுக்கொள். சர்வபூதேஷு ஏனைகம் भावमव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु तज्ஞானம் வித்தி சாத்விகம். எந்த ஞானத்தினால் மனிதன் தனித்தனியான உயிரினங்கள் அனைத்திலும் ஒன்றேயானதும் அழிவற்றதுமான பரமாத்மாவின் இருப்பை பிரிவதற்காக பார்க்கின்றானோ அந்த ஞானத்தை சாத்விகம் என்று அறிவாயாக. पृथक्त्वेन तु यज्ञानं नानाभावान् पृथग्विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ஞானம் வித்தி ராஜசம். ஆனால் எந்த ஞானத்தின் மூலமாக மனிதன் உயிரினங்கள் அனைத்திலும் தனித்தனியாக விதவிதமாக இருப்புக்களை தனித்தனியாக அறிகிறானோ அந்த ஞானத்தை ராஜசம் என்று அறிந்து கொள். கிருத்ஸ்னவதேகஸ்மின் கார்யே சக்தமஹைதுகம் அதத்வார்த்தவதல்பம் ச தத்தாமசமுதாஹ்ருதம். ஆனால் பிரகிருதியின் காரியத்தின் விளைவாக உடல் ஒன்றையே அனைத்தும் என்று பற்று கொண்டுள்ள எந்த ஞானம் உண்டோ அது யுக்திக்கு பொருந்தாதது, உண்மை பொருளை உணர்த்தாது, அற்பமானது. ஆகவே அந்த கருத்து தாமசம் என்று கூறப்படுகிறது. நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதः கிருதம் அஃபலப்ரேப்ஸ்னுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே. எந்த செயல் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளதோ, நான் செய்கிறேன் என்ற அபிமானம் இன்றி பயனில் விருப்பம் கொள்ளாத மனிதரால் வெறுப்பு வெறுப்பின்றி செய்யப்படுகிறதோ அச்செயல் சாத்விகம் என்று கூறப்படுகிறது. யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனः கிரியதே பஹுலாயாசம் தத்ராஜசமுதாஹ்ருதம். ஆனால் எந்த செயல் கடுமையான உழைப்பினால் நிறைவேறக்கூடியதோ, அவ்வாறே போக பயனில் கருத்துடையவனாலோ அல்லது அகங்காரமுடையவனாலோ செய்யப்படுகிறதோ அந்த செயல் ரஜசம் எனப்படுகிறது. அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. பற்றற்றவனாகவும் நான் என்ற அகங்காரத்தை காட்டும் சொல்லை கூறாதவனாகவும் உறுதியும் ஊக்கமும் உடையவனாகவும் செயல் கைகூடுதல் கைகூடாமை இவற்றில் மகிழ்ச்சி துயரம் முதலிய மாறுபாடற்றவனாகவும் இருக்கின்ற அந்த கர்த்தா சாத்விகன் எனப்படுகிறான். முக்தசங்கோனஹம் வாதி த்ருத்யுத்சாஹ சமன்விதஹ சித்ய சித்யோர்நிர்விகாரஹ கர்த்தா சாத்விக உச்யதே. பற்றற்றவனாகவும்
நான் என்ற அகங்காரத்தை காட்டும் சொல்லை கூறாதவனாகவும் உறுதியும் ஊக்கமும் உடையவனாகவும் செயல் கைகூடுதல் கைகூடாமை இவற்றில் மகிழ்ச்சி துயரம் முதலிய மாறுபாடற்றவனாகவும் இருக்கிற அந்த கர்த்தா சாத்விகன் எனப்படுகிறான்.